உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க வந்ததுனால தானே என் அப்பா உன்னை பொண்ணா பார்த்தாரு. அதனால தானே உனக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. இப்போ நீ அவரே யாருன்னு கேக்குறியா? நல்லா இருக்குடி. சுத்தி இருக்கிற எல்லாருமே வேஷம் போட்டுதான் பழகுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன்டி. ஆண்டாள் அப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் வேஷம் போட்டேன்ல, நான் வேஷம் போட்டேன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட வேஷம் போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன ஆக போகுது? அன்னைக்கு குழந்தையும் கைமா வந்து நிக்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? இவ நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்களா? ஆனா அவங்களே இவ யாருன்னு கேட்பாளாம். சாரிடி, நான் உன்னை தேடி வந்தது தப்புதான். இனிமேலும் நான் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். வேண்டாண்டி, நீயும் எனக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம். நானும் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். என்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமே என் வாழ்க்கையில பாரதின்னு ஒருத்தி யாருமே இல்ல. இப்பதான் அழகர் வந்து என் அப்பாவை அடிச்சுட்டு போனா. இங்க வந்தா நீ அப்பாவை யாருன்னு கேக்குற? உங்க 2 பேர் மேலயும் நான் கண்மூடித்தனமா பாசம் வச்சேன்ல, அதுக்கு என்ன எதையாவது எடுத்து அடிச்சுக்கணும்டி. சந்தோஷம் டி, ரொம்ப சந்தோஷம். இப்ப சொல்றேன் பாரதி, நான் உன்னை பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கும். பரவாயில்லடி, நான் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டேன். எனக்கு உன்னை இழக்கிறது ஒண்ணும் பெருசல்ல. இத்தனை நாள் வீட்டுல இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. செத்தாலும் உன் மூஞ்சில மட்டும் நான் முடிக்கவே மாட்டேன். பாரதி, பாரதி கதவு திறங்க. பாரதி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருக்க போறீங்க? கதவு திறங்க பாரதி. பாரதி, நீங்க என்கிட்ட பேச வேண்டாம், என்ன பார்க்கவும் வேண்டாம். பாரதி, தமிழுக்கு சாப்பாடு மட்டுமாவது கொடுங்க. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க. அவ தூங்கிட்டா, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. அவ தூங்கலன்னு எனக்கு தெரியும் பாரதி. பாரதி பரவாயில்ல, நான் வேணா வெளியே போயிடுறேன். தமிழ சாப்பிட வச்சுட்டு அப்புறமா போய் கதவை லாக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் சாப்பிடலன்னா நாங்க ஒண்ணு செத்துற மாட்டோம். எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன் பாரதி, உங்களால ஒரு 10 நாள் கூட என்னோட சண்டை போடாம இருக்க முடியாதா? ஆமா ஆதி, என்னால சண்டை போடாம இருக்க முடியாது. நான் அப்படிதான். ஸ்வேதா இங்க வர்றதுக்கு காரணம் ஆண்டாளோட அப்பா தான். அவர்தான் அவளை இங்க வர வச்சாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால நான் உங்களை மன்னிச்சு திரும்பவும் நீங்க போடுற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி என்ன வாழ சொல்றீங்களா? பாரதி, நான் அப்படி சொல்லல பாரதி. நீங்க எப்படியும் சொல்ல வேண்டாம் ஆதி. எனக்கு எதுவும் வேணாம், யாரும் வேணாம். என்ன விட்டுருங்க. இத நான் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தேன்ல, அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் வேண்டான்னு சொன்னப்போ என்ன வேணும் வேணும்னு சொல்லிட்டு இப்ப நான் வேணும்னு சொல்லும்போது
வேணாம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் பாரதி? எனக்கு அப்ப தெரியாது ஆதி. நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துப்பீங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த கடவுளே சொன்னப்ப கூட நான் உங்களை வேண்டாம் தான் சொல்லிருப்பேன். பாரதி, நீங்க என்ன தண்டிக்கல, என்ன துடிக்க வச்சு ரசிக்கிறீங்க. உங்க அளவுக்குலாம் எனக்கு பெரிய ரசனைலாம் எதுவும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்தவங்களை துடிக்க வச்சு பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்து எல்லாத்துலயும் அவசரம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறீங்க. கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம ஏன் பாரதி இப்படி இருக்கீங்க? ஆமா, எனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். வாசு என்னை விட்டு போன உடனே உங்களை காதலிச்சு பாருங்க, அது அவசரம் தான். உங்களை காதலிச்சு கொஞ்ச நாள்லயே உங்களை நம்பி கழுத்து நீட்டின பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஆமா, அதே மாதிரி என்ன விட்டுட்டு வந்தீங்க பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஆமா, திரும்பவும் உங்களை நம்பி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சு பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஏன் பாரதி என்ன சித்திரவதை பண்றீங்க? அன்னைக்கு போனது மாதிரியே என்ன போக விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு திரும்பவும் என்ன உங்க வாழ்க்கைக்குள்ள வர வச்சீங்க? அதான் என் முட்டாள்தனம்னு சொல்லிட்டேன்ல. இப்ப அதுக்கு தானே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். பாரதி, ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ஸ்வேதா இங்க வந்ததுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் ஆண்டாளோட அப்பா தான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் என்ன தண்டிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன காரணம் இருக்கு? ப்ளீஸ் பாரதி, அதை மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பாரதி, எனக்கு புரியாம தான் நான் கேக்குறேன். நான் உங்க கால்ல கூட விழறேன். திரும்ப திரும்ப என்ன பேச வச்சு கொல்லாதீங்க. நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி தான் நான் அதிகமா அழுத நினைச்சேன். ஆனா நான் இப்ப உங்க கூட இருக்கும் போதுதான் அழறேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இன்னைக்கு காலையில கூட என்கிட்ட பேசும்போது நீங்க தான் என் சந்தோஷம், நீங்க தான் என் நிம்மதின்னு சொன்னீங்க. அதுக்குள்ள நான் உங்களை காயப்படுத்துறவனா மாறிட்டேனா? என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து நான் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கெட்டதா வந்து நிக்கும். இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க பாரதி? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா? இந்த மனுஷன் நல்லவரா கெட்டவரா? இவர் உண்மையாவே நல்லது பண்றாரா இல்ல மாப்பிள்ளை மேல இருக்க கோவத்துல கெட்டது பண்ணிட்டு இருக்காரா? புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆண்டாளு, கேரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கருத்தா, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய். யார் என்ன சொன்னாலும் அப்பா உன் கூட நிப்ப. ஆம் பவித்ரா, அம்மா, மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவரும் சாப்பிடட்டும். ஏய், ஏதாவது உனக்கு புத்தி இருக்கா லட்சுமி? திருப்பி ஆகும்போது 7:30 கூட்டுறதுக்கா? நீங்க தானே ஆண்டாள் கிட்ட எதையும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு, நான் சொன்னது என் புள்ள ஆண்டாளுக்கு மட்டும்தே, அம்புட்டு பேருக்கும் கிடையாது. அப்போ மாப்பிள்ளை வேணும்னு சொல்றீங்களா இல்ல வேண்டான்னு சொல்றீங்களா? யாரு, எனக்கு என் புள்ள வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.